கோவை கரும்புக்கடை பகுதியில் மாநகர ஜமாத்துல் உலமா மற்றும் சுன்னத் ஜமாத் சார்பில் மழை வேண்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது. கடுமையான வெயில் மற்றும் வறட்சி நிறைந்த நிலையில் போதிய மழை பெய்ய வேண்டி மக்கள் அவதிப்பட்டு வரும் சூழலில் கோவை கரும்புக்கடை சாரமேடு பகுதியில் இன்று காலை 9 மணிக்கு மாநகர ஜமாத்துல் உலமா மற்றும் சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு சார்பில் மழை வேண்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை முகமது ஐயூம் பாகவி தலைமை ஏற்று நடத்தினார். இதில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பொதுமக்கள் பங்கு பெற்று மழை வேண்டி பிரார்த்தனை செய்தனர். இந்த பிரார்த்தனையில் கடுமையான நம்பிக்கை மற்றும் பக்தியுடன் ஈடுபட்டனர். மௌலவி முகமது அலி இம்தாதி சிறப்புரையாற்றினார். இவர்கள் தவிர ஹாஜி இனயத்துல்லா, மௌலவி அப்துல் ரஹ்மான் உலுமி, ஃபைசல் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். நேரத்தில் இந்த மக்கள் சகிப்பு தன்மையோடு அமர்ந்து கொண்டு உன்னுடைய மர்மையினுடைய நாளை இந்த நேரம் எங்களுக்கு ஓர்மைப்படுத்துகின்றது. ரஹ்மானே, மஹஷரா பெருவெளி எப்படி இருக்குமோ என்று எண்ணும் பொழுது அது எங்களுக்கு இது அடையாளமாக காட்டுகின்றது. இவர்கள் பரிகரித்த நிலையில்லை. யா அல்லாஹ், இந்த உஷ்ணத்தை தாங்க முடியாமல் பரிகரிப்போடு ரஹ்மானே இந்த மஜ்லிஸில் அமர்ந்து உன்னிடத்தில் கரங்கேந்தி இஸ்திக்பார் தௌபா செய்து ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா என்று நீ சொன்ன அந்த தஸ்பீஹையும் தஹ்மீதையும் இஸ்திக்பாரையும் அவர்கள் ஓதிய பின்பு உன்னிடத்தில் கரங்கேந்தி வெப்பத்தில் அமர்ந்து கொண்டு யா அல்லாஹ் உன்னை தொழுது கரமேந்தி யா அல்லாஹ் கையேந்தி இந்த வெப்பத்திலிருந்து விடுதலையை கேட்டுகின்றார்கள்.